தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி 3/6/2016 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நம்ம பூஜை பண்ணுறதா இருந்தாலும், பரிகாரங்கள் சாந்தி பண்ணுறதா இருந்தாலும், ஒரு ஆலயங்களுக்கு போகிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம குளியல் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இப்போ ஒரு இடங்களில் ஒரு சம்பிரதாயங்களில் மாறுதல் உண்டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், குளிக்காமல் ஒரு பூஜை பண்ணுவாளா? எல்லாரும் தாராளமாக காலம்பரை இருந்தால் குளிக்க வேண்டியதானே செய்வான்வான். இப்போ நீங்கள் திருக்கைலாயம் மாதிரி இடங்களில் அங்கே வசிக்கக்கூடிய திபெத்தியர்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே அவள் குளிர்ந்த தேசத்தில் இருக்கா. அதனால் அவளால் நித்தியம் ஸ்நானம் பண்ணுறது கஷ்டம். அதை விட கீழே இறங்கி வந்தீங்கன்னா இப்போ பூட்டாம்னு எடுத்துக்கலாம், அசாம்னு எடுத்துக்கலாம், உத்தரகண்ட் அங்கே சில இடங்களில் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி தலைக்கு மட்டும் குளிப்பாள். அப்புறம் வாரத்தில் 1 நாள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி குளிப்பாள். குளியல் மாறுதல் அடையும். இந்த குளியல்னு சொன்னால் நிறைய சொல்லலாம். நாகரிகம் அடைந்த விஷயம் குளியல் அடங்கியிருக்கு. நீங்கள் எகிப்து மாதிரி இடங்களில் பார்க்கும்போது பொது குளியல் தொட்டிகள், குளியல் அறைகளாக இருந்ததெல்லாம் எழுதுகிறா. இந்த குளியல்ன்றது நாகரிகத்தோட ஒரு அடையாளமாக கூட பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இப்போ சீன தேசங்களில் இடங்களில் பார்த்திங்கன்னா கடுமையான குளிர்காலங்களில் வெறுமே சென்ட்டை போட்டு போயிடுவோம். நம்ம தேசங்களில் பாரத தேசத்தில் குளியலுக்கும் பூஜைகளுக்கும் எல்லாத்துக்கும் சம்மந்தம் உண்டு. சாதாரணமாக நம்ம தேசத்தில் குளியல்ன்றது நித்தியம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும், ஒரு பரிகாரங்கள் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல பவித்திரமாக குளிக்கிறது, சுத்தம் உடம்பை சுத்தம் பண்ணுறதுன்றது முக்கியமான ஒரு விஷயமாக வச்சுருக்கோம். ஆனால் இப்போ கடுமையான டைஃபாய்டு இருக்குது, ஒரு மலேரியா இல்லை ஒரு ஜுரம், டாக்டர் குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். சிலர் வைராக்கியமாக இருப்பாள், நான் இந்த பூஜை பண்ணி தான் தருவேன், இந்த விரதம் இருந்து தான் தீருவேன். ஒரு வைராக்கியம் ரொம்ப நல்ல விஷயம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். பிரவீன் சொல்லிட்டு சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க சுவாமிஜி. 3ஆவதாக பிறந்த பெண்ணை தாய் வீட்டில் திருமணம் செய்து கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கு. அதாவது நீங்க இப்போ கூட சொன்னீங்க மூத்த பையனுக்கும் மூத்த பெண்ணுக்கும் திருமணம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா 3ஆவதாக பிறந்த பெண்ணை தாய் வீட்டில் நம்ம திருமணம் செய்து கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான திருமணங்கள் செய்யலாமா சுவாமிஜி? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் ரைமிங்காக இருக்குன்றதுக்காக எதை வேணா சொல்லிட்டு போயிடுவான். அது நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ 5ஆவது குழந்தை கெஞ்சினாலும் கிடைக்காது, 5ஆவதா பெண் குழந்தை பிறந்தால் அது கெஞ்சினாலும் கிடைக்காது, 8ஆவது பெண் குழந்தை எட்டி பார்த்த இடம்லாம் குட்டி சோறு, 8ஆவது பெண் குழந்தை எட்டி பார்த்த இடம்லாம் குட்டி சோறு. இப்போ இந்த மாதிரி சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும் கோகுலத்தில் நடந்தது. 8ஆவதாக பிறந்தவர் மாறி மகாமாயை அந்த வேற கிருஷ்ண பகவானையை ரட்சித்தது, ஆகாசத்தில் போய் தான் யாருன்னு வெளிப்படுத்துறது. ஆக நம்ம 8ஆவதுனா ஏன் குறைவாக நினைக்கிறோம்? ஆக 8ஆவது பெண் குழந்தை எட்டி பார்த்த இடம்லாம் குட்டிச்சவர், அவளை கல்யாணம் பண்ணிட்டா அதில் பாருங்கள். ஒரு வயசான பெரியவர் சொன்னார், 8ஆவது பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியாப்பா. சரி, அந்த பொண்ணு வீட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வரைச்சே தெருமனையில் எட்டி பார்க்கணுமா, பார்த்த இடம் வரைக்கும் இடிஞ்சு போயிடுமா, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரணுமா. இப்போ 8ஆவது பெண் குழந்தை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 குழந்தைனால 3ஆவது குழந்தைனா பயப்படுறா இப்போல்லாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்லணும்னா 5ஆவது பெண் குழந்தை கெஞ்சினாலும் கிடைக்காது, 8ஆவது பெண் குழந்தை எட்டி பார்த்த இடம்லாம் குட்டிச்சவர். ரோகிணி நட்சத்திரத்தில் ஆம்பளை குழந்தை பிறந்தா மாமாக்கு ஆகாது.
அதை கூட பாருங்கள், வேற ஒருத்தர் சொல்கிறார் பெண்ணாக இருந்தால் கூட ஆகாது. ரோகிணி நட்சத்திரம் ஆணாக இருந்தால் மாமாவுக்கு ஆகாதுன்னு ஒரு சாரார் சொல்கிறா. இன்னொருத்தர் நான் சொல்கிறார் பெண் குழந்தையாக இருந்தால் கூட ரோகிணி நட்சத்திரம் ஆகாது, மாமாவுக்கு ஆகாது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் கிருஷ்ணனோட சரிதம் படிக்கணும். கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன உறவுன்னு அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும். கம்சனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இருக்க உறவு வந்து உங்களுக்கு அப்போ தான் அதில் ஒரு தெளிவே கிடைக்கும். நம்ம தெளிவில்லாமல் இருக்கும். அப்புறம் எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, இந்த நட்சத்திரத்தை வச்சோ இந்த மாதிரி பிறப்புகளை வச்சோ 5வது பிறப்பு 8வது பிறப்பு வச்சோ பார்க்குறதே தவறுன்னு சொல்கிறோம். அப்போ 3வது பெண் பிறந்தா அவள் அம்மா அப்பா கன்னிகாதானம் பண்ணி கொடுக்காம யார் பண்ணி கொடுப்பா? அவள் பெரியப்பா சித்தப்பாவா இல்லை அவள் மாமா மாமியா யார் கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பா? அதனால் எத்தனை குழந்தையாக இருந்தாலும் அவள் அப்பா அம்மா தானே பண்ணி கொடுக்கணும். அப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணே பிறந்திருக்கா, இப்போ 2 குழந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் ஒரே லக்னத்தில் கல்யாணம் பண்ணுறீங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அது மாதிரி சில நேரத்தில் நிர்பந்தம் வரலாம் இல்லையா? இல்லை 2மே பெண் குழந்தைன்னு வச்சுக்கோங்க, ஒரே நேரத்தில் முகூர்த்தம் கூடி வந்துட்டனால அப்போ கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கும்பொழுது அப்போ அப்பா அம்மாவாலே 2 குழந்தைகளுக்கும் அதை பண்ண முடியாதுன்னா அப்போ என்ன சொல்கிறா சில பேர், ஆற்றுக்கு இந்த பக்கத்துலேயும் ஆற்றுக்கு அந்த பக்கத்துலையும் இருந்து அப்போ இவ அப்பா அம்மா அவள் பெரியப்பா சித்தப்பாவோ அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேறு யாரோ கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பையனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட பையனோட மணவரையில் உட்கார்ந்தா தான் ஆற்றுக்கு அந்த பக்கம்னா. இன்னும் சில பேர் லக்னம் வந்து மாறி மாறி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறான். லக்னம் மாறினா நல்லது. சில பேர் தமிழ் மாதம் தமிழ் வருஷம் மாறினா நல்லது. இப்படி ஒருத்தர் ஒரு கருத்துக்களை வந்து சொல்கிறான். ஆனால் 3வதாக பிறந்த பெண்ணை அப்பா அம்மா கன்னிகாதானம் பண்ணி தரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல, அதை பற்றி பயமும் வேண்டாம். 3வது பெண் குழந்தைக்கு அப்பா அம்மா பண்ணித்தரக்கூடாது, மற்ற யாராவது தான் பண்ணித்தரணுன்ற பயம் வேண்டாம். சிலது வந்து வழக்கத்தில் பேச்சு வழக்கத்தில் வந்திருக்கும், நான் சொன்ன மாதிரி ரைமிங்காக சொன்னது சிலது, அதனால் நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ பண்ணித்தரலாமான்னா தாராளமாக நீங்கள் பண்ணித்தரலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கல்யாண விஷயத்தில் பெண் குழந்தைகளுக்குத்தான் பலவிதமான சாஸ்திரங்களை கொண்டு இடையூறு பண்ணி அரைகுறையாக புரிஞ்சுன்னு கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். நான் வந்து முதல்லையே சொல்லிட்டோம், புத்துன்ற நரகத்திலேருந்து இந்த பையன் வந்து காப்பாற்றுறதுனால, அதாவது திதியெல்லாம் கொடுத்து காப்பாற்றுறதுனால இறந்து போன பிறகு அந்த புத்துன்ற நரகத்திலேருந்து விடுவிக்கிறதுனால புத்திரன்னு பேர். பையன் வந்து புத்துன்ற நரகத்திலேருந்து விடுவிக்கிறான்னு அவன் தவசங்கள்லாம் பண்ணுறதுனால. சரி, நீங்கள் ஏன் நரகத்துக்கு போகிறீங்க? பாவங்கள் செய்தால் போகிறீங்க. சரி, புண்ணியம் செய்தால் போக மாட்டீங்க. சரி, என்னெல்லாம் புண்ணியம் பண்ணலாம்? கோதானம், பூதானம், சொர்ணதானம், நிறைய தானங்கள் பண்ணுறோம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிகாதானம் தான் இருக்கிறதுலே மகாதானம்னு சொல்கிறான். உங்களுக்கு தானங்கள்லேயே உயர்ந்த தானம். ஏன் இதை தொடர்ந்து இந்த பெண் குழந்தைகளை பற்றி நீங்கள் பேசுகிறதுனால, அப்போ பெண் குழந்தைகளை வந்து கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தா மகாதானம் பண்ண புண்ணியம் கிடைக்கிறதுன்றான். அப்போ கன்னிகாதானம் பண்ணி மகாதானம் பலன் அடைஞ்ச பிறகு நீங்கள் ஏன் நரகத்துக்கு போகிறீங்க? நீங்கள் நரகத்துக்கு போனால் தானே அந்த புத்துன்ற நரகத்துலேருந்து உங்கள் பையன் உங்களை காப்பாற்றணும். அதுக்கு தவசம் திதியெல்லாம் கொடுக்கணும். நீங்கள் பித்ருலோகம் போல் ஸ்ட்ரைட்டாக வைகுண்டமோ கைலாயமோ போகிறீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பையன் திதி கொடுக்கணும்? இல்லை ஒன்றுமே வேணாம். ஆக பெண்ணை பற்றவன் கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாலே மோட்சத்துக்கு போயிடறான். அப்புறம் நீங்கள் நரகத்துக்கு போதானே நரகத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு பையன் வேணும். நீங்கள் தான் நரகத்துக்கே போகலையே, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அதனால் பெண் குழந்தைகள் மட்டும் பிறந்தால் கவலைப்பட வேண்டாம்னு சொல்கிறோம். 1 குழந்தை இல்லை, 2 குழந்தை இல்லை, 3 குழந்தை இல்லை, பெண் குழந்தைகள் மட்டும் பிறந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண் சந்ததி தான் ஒன்று நினைக்க வேண்டாம், எங்கள் கோத்திரம் போயிடும். ஒரு விஷயம், ஆண் குழந்தையை பெற்றவங்க தான் பெரும்பாலும் வயசான ஆசிரமத்தில் இருக்கவாள்லாம் பாதி பேர் ஆண் குழந்தைங்க பெற்றவா தான். பெரும்பாலும் பெண் குழந்தையை பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கட்டாயம் வச்சுப்பார், கவலையே படாதீங்க, உங்கள் அப்பா அம்மா இருந்துட்டு போட்டோன்னு சொல்லுவாள். பெரும்பாலான மாப்பிள்ளைகள்லாம் சரின்னு சொல்லிட்டு போயிடுவாள். ஆண் குழந்தைகள் விஷயத்தில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. அதனால் ஏன் மறுபடியும் நீங்கள் ஏன் இந்த கேள்வியை சொல்கிறேன்னா, அந்த பெண் குழந்தைகளை குறி வச்சே நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது இதுக்கான விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பெரும்பாலும் இந்த 3வது குழந்தைன்றது மூல நட்சத்திரம்னு திருப்பி நீங்கள் அதில் தான் மாட்டிக்கிறீங்க. அதனால் 3வது குழந்தைன்ட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 5வது பெண் குழந்தைன்னு யாரும் இப்போ கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா 5 பெண் குழந்தை பெற்றுக்கிறோம் யாருமே இல்லை. 8வது பெண் குழந்தையை பற்றி நான் பேசவே வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து கலியுகத்தில் ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி 8 பெண் குழந்தைகளை இப்போ யாராவது ஒரு அம்மா பெற்றானா அவளுக்கு வீரத்தாயின்னு பட்டமே கொடுத்துடலாம்.